ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்க்கு உண்டான காரணம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம வரோம். அப்படியே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்க்க வரோம். ஒரு சக்ஸஸ்ன்றது சில பேருக்கு புரிதலில் மார்க்கெட்டில் ஒரே வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதாவது ஒரே வருஷத்தில் மார்க்கெட்டினுடைய சினாரியோ புரிஞ்சுப்பாங்க. சில பேருக்கு 2 வருஷம் ஆகும், சில பேருக்கு 3 வருஷம் ஆகும், சில பேருக்கு 8 வருஷம் ஆகும். இந்த மார்க்கெட்டில் என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரைஸ் வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அப்போ இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது பேங்க் நிஃப்டியில் போயிட்டு ஒரு மூமெண்டம் கொடுக்கும். இப்போ நிஃப்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு கால் போட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு மூமெண்டம் கொடுக்கும். அதை போய் நீ பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. இப்போ அதுக்கப்புறம் நிஃப்டி மூவ் ஆகிருக்கும், ஒரு டவுன் சைடோ அப் சைடோ. அந்த டவுன் சைடு அப் சைடுக்கு உண்டான மூமெண்ட்டு தான் சொல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் போய்ட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது எடுத்து அது எடுத்து ஓவராடாக லாஸ் இதுவாகிடும். அப்போ நிஃப்டி என்ன சொல்ல வரப்போகுது, திங்கக்கிழமை பேங்க் நிஃப்டி என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் உள்ளே சொல்ல வரேன். இதில் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் யார் சரிங்களா, ஒரு வில்லனை எதிர்க்கக்கூடிய ஒரு ஹீரோவா, இல்லை 10ஓட 1 11 ட்ரெண்டோடு போகிற நான் ஒரு ஆளா அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் வாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரே நல்ல சக்ஸஸ் மார்க்கெட்டுக்கு கொடுத்துடாது. ஒன்று, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை புரிதல் வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு செபி ரிஜிஸ்டர்டோட அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ கூடுதலாக இருக்கும். சரிங்களா, இதுக்கப்புறம் வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாளைக்கு உண்டான லெவலில் ஒரு டவுன் சைடும் அப் சைடுக்கு உண்டான ஒரு மொமெண்டம் எந்த இடத்துல கேட்சப் ஆக போகுது. அப்போ எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்துடணும். சரிங்களா, ஓவராலாக இதனுடைய கேண்டில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வீக்னஸோடு தான் இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் ஃபெப்பு போடும்போது இப்போ நல்லா தெளிவாக என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் ஃபெப்பு போட வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா லோ டைம் ஃப்ரேமில் இப்போ வந்து 26,121 காட்டுது, டே டைம் ஃப்ரேமில் 26,074 காட்டுது. இதுன்றதே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கேண்டிலை பொறுத்தளவு. அப்போ நாளைக்கு எந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம ஒரு மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஒன்று, நிஃப்டி ப்ரீவியஸ் டே உடைய க்ளோசிங் ப்ரைஸில் இதனுடைய 50% ஸ்ட்ரகிள் பண்ண தொடங்கினா இதனுடைய லோவை நோக்கி வரும். அந்த லோ இங்கே இருக்குது, வீக்லி லோவுக்கும் மிட் பாயிண்ட்டுடைய மந்த்லி மிட் பாயிண்ட்டுடைய லோன்றது மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியா. இதுக்குள்ளே வந்து ஃபர்தராக ஃபால் ஆகிடுச்சுன்னா ஃபால் வந்து ஃபஸ்ட்டு இந்த 127 ரீஸ்டேஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் டவுன் சைடு வரும்போது பட்சத்தில். இது சொல்கிறேன். அப்போ ஒரு சேஃபஸ்டான ஒரு என்ட்ரி நான் எப்படி இருக்க போகிறேன். அப்போ டவுன் சைட்னா இந்த 50% ப்ரீவியஸ் டே உடைய 50% இன்ஸ்டியூட் லெவல்லேருந்து ஒரு கட் ஆகுது. அப்போ மந்த்லி மிட் பாயிண்ட்டை கட் ஆகுது, வீக்லி உடைய லோவை கட் பண்ணுதுன்னா இது வந்து ஃபர்தராக டவுனுக்கு உண்டான ஒரு கண்டிஷன் கொடுக்கும். சரிங்களா, இது லென்த்தான வீடியோ தான், கொஞ்சம் உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்குதுமா இருக்காதான் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போ ஒரு அப்சைடுக்கு உண்டான ஒரு மொமெண்டம். அப்போ அப்சைடு ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு மேலே, வீக்லி லோவுக்கு மேலே, மந்த்லி மிட் பாயிண்ட்டுக்கு மேலே, க்ளோசிங்க்கு மேலே, மிட் பாயிண்ட்டுக்கு மேலே. அப்போ தான் ட்ரெண்டு வந்து அப்சைடாக இருக்கும். இந்த அப்சைடு எது வரைக்கும் வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்டண்ட்டாக இந்த வீக்லி மிட் பாயிண்ட்டாக ப்ரீவியஸ் டே உடைய ஹைன்றது ரெஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அந்த ரெஸ்டண்ட்டை அகெயின் பிரேக் பண்ணால் தான் வீக்லியுடைய ஹைக்கு போகும். சரிங்களா, அதுக்குள்ளே இந்த மார்க்கெட்டு என்ன மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்களா, எப்பயுமே ஃப்யூச்சரை வச்சு ஆப்ஷனாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயில். அப்போ குட் ஆயில் பற்றி யாருமே போட மாட்டாங்க அவ்வளோவும். நான் உங்களுக்கு லெவல் நான் எப்படின்னு சொல்ல வரேன். அப்போ குட் ஆயில் இந்த ப்ரீவியஸ் டே உடைய லோவும் இந்த க்ளோசிங் கீழே வந்துருச்சுன்னா டே உடைய லோவை நோக்கி வருதான்னு பாருங்கள். அந்த டே உடைய லோவை நோக்கி வந்துச்சுன்னா அகெயின்
டேவுடைய லோ கட்டு, வீக்கிலுடைய லோ கட்டு. அப்போ ட்ரெண்டு நெகட்டிவில் இருக்கும். அந்த ட்ரெண்டு எதுக்கு வரைக்கும் வரப்போகுதுன்னா குரூட் ஆயிலில் இப்போ நிஃப்டி பார்த்துருக்கேன், இப்போ பேங்க் நிஃப்டின்னு சொல்கிறேன், குரூட் ஆயில் சொல்கிறேன், சாரி. அப்போ எதுக்கு வரைக்கும் இது வரப்போகுது? இதில் கேண்டில் சைக்காலஜி தான் குரூட் ஆயிலில் வந்து முக்கியம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனாக ப்ரீவியஸ் டேவுடைய லோ கட்டு, இப்போ இந்த லோலேருந்து இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய லோ கட்டு, அப்போ லோ கட்டாகும்போது வீக்லி லோவும் கட் ஆகுது. அந்த கட்டுக்கு அப்புறம் அகெயின் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேஜரான வீக்லியுடைய 127, ப்ரீவியஸ் டேவுடைய 127, இது இந்த இடத்துக்குள்ளே இது இருக்க போகுது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு டவுன் சைடு எது பார்த்திங்கன்னா அதனுடைய டார்கெட்டு இங்கே இருக்க போகுது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரப்போகுது. சப்போஸ் நான் இதை இடத்துல எடுத்துட்டேன், ஏதாவது ஒரு எடுத்திருக்கேன் அப்படின்னா இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் இன்வெஸ்டர், ஒரு 5 இயராக மார்க்கெட்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் இது உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு, இது உடையிற மாரி உடைஞ்சிட்டு இப்படி எப்படி அப்படின்னு ஒரு கன்சல்ட் மூட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணனா, என்ன டைம் ஃப்ரேம் வந்து 1 hour 2 hourனு வருதுன்னு பாருங்கள். அப்போ அந்த 1 hour கேண்டிலுக்குள்ளே இந்த க்ளோசிங்க்கு அப்புறம் மேலே, அப்போ இங்கேருந்து சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இது வந்து ஃபர்தராக மேலே போகும். டவுன் சைடுக்கு உண்டான இது பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போ அந்த டவுன் சைடுக்கு உண்டான கேண்டில் என்னென்ன மாரி கேண்டில்லாம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அப்போ டவுன் சைடுக்கு உண்டான கேண்டில் என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, என்ன மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. 15 minutesல வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி தெரியும். சரிங்களா? டெலகிராம் சேனலில் அதை பற்றி அதாவது ஃப்ரைடே அன்றைக்கி டவுன் ஆகும்போது அதனுடைய ப்ரைஸு நான் கொடுத்துருந்தேன். அந்த ப்ரைஸில் வந்து இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் அது கட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் கொடுத்துருந்தேனே தவிர மற்றபடி ஒரு கால் டிப்ஸோ கொடுக்குறதில்ல, எஜுகேஷன் பர்பஸ்க்காக. சரிங்களா? இப்போ இந்த லெவலில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேட்டகரி வந்திருக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ டவுன் சைடுக்கு அப் சைடுக்கும் அந்த வீக்லி லோவும் ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டும் ப்ரீவியஸ் டே உடைய லோவும் இதில் சப்போர்ட் ஆச்சுன்னா அகெயின் மார்க்கெட்டு மேலே போக தான் செய்யும். இது வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருக்க போகுது. இந்த ரெஸ்டாரண்ட்டை மீறி இதுக்கு வந்து கீழே வந்தோன்னா திருப்பி அகெயின் ஃபாலோ நோக்கி வரப்போகுது. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்கிரிப்ட். பெருசாக வந்து யோசிக்க வேண்டியது எதுவும் இல்லை. இதே 7 minutesல கவரேஜ் பண்ணணும் பார்த்தேன். அப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்துறோம். இப்போ நிஃப்டினுடைய ஃப்யூச்சர் லெவலில் பார்க்குறேன். அப்போ அதே தான் அங்கே கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான். இப்போ இதனுடைய லோவுக்கு அப்புறம் வீக்லி லோவும் ப்ரீவியஸ் டே உடைய லோவும் கட் பண்ணிச்சுன்னா ஃபால் வந்து பெருசாக இருக்க போகுது. அந்த ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெஸ்டாரண்ட் ஆகிடுறது. இதே போல் தான் கேண்டில் வந்து மூமெண்டம் கொடுக்க போகுது. சரிங்களா? அதே அப்சைடுக்கு உண்டான இந்த லோவில் ப்ரீவியஸ் டே உடைய லோ சப்போர்ட்டு, வீக்லி லோ சப்போர்ட்டு, அப்போ டபுள் சப்போர்ட்டாக இருக்கும்போது இது வந்து மேலே ஃபர்தராக வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டி இது அதிகம். சரிங்களா? ரெஸ்டாரண்ட் லெவலில் அப்படியே நீ ஸ்க்ரீன்ஷாட்டை கூட எடுத்துங்க, என்னென்ன லெவல் எப்படி இருக்குன்னு. நீங்கள் அதுக்கப்புறம் இதை நோட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க. சரிங்களா? மார்க்கெட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அந்த ப்ரீவியஸ் டே உடைய லோவும் வீக்லி லோவும் சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருக்கும்போது இது வந்து கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். சரிங்களா? அப்போ 2 சப்போர்ட்டில் ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டில் டபுள் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணதுன்னா கேண்டில் வந்து அது டவுன் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணாது. ஆனால் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபால் பெருசாக இருக்கும், ஸ்பீட் மூமெண்டம் இருக்கும். இந்தியா விக்ஸ் வந்து 9 point somethingல இருக்குது. சரிங்களா? அப்போ அதனால் கொஞ்சம் இண்டெக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய ஒரு வொலாட்டிலிட்டி மார்க்கெட்டு, ஒரு மூமெண்டம் ட்ரேடிங்கு அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அதனால் நீங்கள் அடிஷ்னலாக நிஃப்டி டெரிவேட்டிவ், பேங்க் நிஃப்டி டெரிவேட்டிவ் அதன் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லோவில் சப்போர்ட் எடுத்துருக்குன்னா அந்த லோவில் சப்போர்ட் எடுத்துருக்கு கேண்டிலு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட் இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து சப்போர்ட்டாக எடுக்குதா? அப்போ சப்போர்ட்டாக எடுத்துச்சுன்னா அதனுடைய ஐயை நோக்கி போக போகுது. சப்போஸ் கேப்பப் பண்ணாலும் இன்னொரு கேட்டகரி, கேப்பப் பண்ணாலும் இந்த கேப்பப்பில் இதுக்கு மேலே ஒரு சப்போர்ட் எடுத்துக்கினாலுமே இந்த லெவல் வரைக்கும் இது சப்போர்ட் ஏரியாவும் இந்த க்ளோசிங் ப்ரைஸும் ஒரு சப்போர்ட் ஏரியாவும் இருக்கும். அப்போ சப்போர்ட்டு 2 இடம், மிட் பாயிண்ட்டு
ப்ரீவியஸ் டே ஒரு க்ளோசிங் ப்ரைஸ், இதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃபர்தராக மேலே திரும்புதான்னு பாருங்கள். அதே மாதிரி டவுன் ஆகிடுச்சுன்னா, இப்போ சப்போஸ் கேப் டவுனில் இருக்குது, அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோ கட் பண்ணிருக்கு, இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னா இது ரெஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த டெரிவேட்டிவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரேஞ்சை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுற ஆளுங்க என்ன பண்ணால் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்போ வீக்லியில் எங்கே இருக்குது, அப்போ நீங்கள் இது வந்து இப்போ எப்படி சேஞ்சப் பண்ணுறோம் பாருங்கள். இது இருக்கிற கேண்டில் இந்த இயர்னுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்டு. இப்போ அது கீழே கொண்டு நம்ம வச்சுக்கலாம், ரெண்டு சேம் தான். சரிங்களா? ஏன்னா லைன்ஸ் வந்து இதுவாகும்போது இப்போ இது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது இதனுடைய வீக்லி லோவை சப்போர்ட்டு, டே உடைய லோவை சப்போர்ட்டாக இருக்குன்னா வீக்லி மிட் பாயிண்ட்டுக்கு உண்டான ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டுக்கு உண்டான லெவல் வரும். இந்த இடத்துல கேண்டில் திரும்பலைன்னா பேங்க் நிஃப்டி அதேமாதிரி இதுலேயும் ரியாக்ட் ஆகும். இந்த ப்ரைவேட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகும். இந்த ரியாக்ட் ஆகிறதுல அப்போ வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா இல்லை டவுன் சைடு வருதான்னு பாருங்கள். இது வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அதே போல் இந்த இடத்துல என்ன மாதிரி சப்போர்ட் ரெஸ்டண்ட் இருக்குன்னா நீங்கள் ப்ரீவியஸுடைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலுமே யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே இயர்னுடைய மிட் பாயிண்ட்டை வந்து ஐடி வந்து ஃபால் பண்ணிருக்கு. இது வந்து சப்போர்ட்டாக எடுக்கும்போது சப்போஸ் நீங்கள் ட்ரெண்ட் லைன்லாம் போட மாட்டிங்களா அப்படின்ற சினாரிக்கோவில் வந்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்லாம் போடலாம். நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் போடுற ஆள், லோ டைம் ஃப்ரேம்லாம் கன்வெர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் அதனுடைய ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? லோ டைம் ஃப்ரேமில் போட்டிங்கனாலுமே அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டர்ன் அனாலிஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்குது, அப்போ என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது. அப்போ இயர்னுடைய மிட் பாயிண்ட்டை கட் பண்ணுறதுக்கு டவுன் சைடுக்கு உண்டான கேண்டில் கொடுத்துருக்கு. அப்போ எது வரைக்கும் அந்த ஃபால் வரப்போகுது. சரிங்களா? அப்போ ஃபாலு ஐடி வீக்னஸாக இருக்குன்னா என்மீடியா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வீக்னஸாக இருக்குன்னா என்மீடியா கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதனுடைய மெயினான கம்பெனிஸை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இது இருக்கா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா, இல்லை இந்த சைட் வேலையே அடுத்தடுத்த இதில் வந்து ஃபாலோ ஆக போகுதா அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் வரணும். சரிங்களா? இதுதான் இது அப்புறம் குரூப்பில் அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் என்ன மாதிரியே ஒரு அமேசிங்கான ஒரு மூவ் நடக்க போகுது அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்லிக் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? அரட்டையில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸை தெரிவிங்க, லைக்ஸை போடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.